ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த அருமையான செய்தி வேளையிலே கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. கர்த்தர் பெரியவர். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பிரகாசமான வாழ்வு. என்ன வாழ்வு? பிரகாசமான வாழ்வு. ஆமென். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆமென். தாவீதுக்கு கர்த்தர் எப்படி இருந்தாராம்? விளக்காய் இருந்தாராம். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என்னுடைய வாழ்வில் இருக்கிறதான இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குகிறவர் என்று. அவராலே தான் என்னுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்க முடியும், என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அவரால் தான் மாற்ற முடியும் என்று தாவீது நன்றாக அறிந்திருந்தார். ஏனென்றால் தாவீதனுடைய சரித்திரம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தாவீது தன் குடும்பத்தாராலே ஒதுக்கப்பட்டவன். தன் பெற்றோரால், உடன்பிறப்புகளால் ஒதுக்கப்பட்டு அவனுக்கு கொஞ்சம் ஆடுகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுத்து வனாந்தரத்தில் போய் சஞ்சரித்து கொண்டிருந்தான், வனாந்தரத்தில் ஆடுகளை மீது. ஆனால் அவனுடைய சகோதரர்கள் மிலிட்ரியிலே, சேனையில் வேலை செய்து கொண்டிருந்தார், ராஜாவின் சேனையில். ஆனால் இவன் மாத்திரம் ஆடுகளை மேய்க்கிறவனாக ஒதுக்கப்பட்ட நிலையில் வாழ்க்கையில் இருளடைந்து போய் காணப்படுகிறான். ஆனால் அப்பொழுதுதான் அவன் நினைக்கிறான், என் அப்பா அம்மாவாலே என்னுடைய இருளை போக்க முடியாது, என் சொந்த பந்தங்களாலே உடன்பிறப்புகளாலே இருளை போக்க முடியாது. ஆண்டவர் தான் எனக்கு என்ன பண்ணுவார்? விளக்காகவும் இருக்கிறார், அவர் என் இருளை மாற்றுகிறவர் என்று சொல்கிறார். சங்கீதம் 18 அவன் எழுதும்போது இப்படியாக இதே பகுதி, இதே வார்த்தையை சங்கீதம் 18 எழுதும்போது எப்படி எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வாசியுங்கள். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். 28ஆம் வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். சோதரம். இப்பொழுது என்ன சொல்கிறார்? கர்த்தர் எனக்கு விளக்காய் இருக்கிறார் என்று சொன்னவர் இப்பொழுது இவர் சொல்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னு சொன்னார். விளக்கு அணைந்து இருக்கிறது, விளக்கு இருக்கிறது. கர்த்தர் எனக்கு விளக்கு தான், ஆனால் இந்த விளக்கு என்னவில்லை, எரியவில்லை. இப்பொழுது அவர் சொல்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னா விளக்கை எரிய விடுகிற தெய்வம். ஆமென். விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். சோத்திரம். என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒரு நம்பிக்கையோடு அவர் சொல்லுகிறார். யாருடைய இருள் பிரகாசமாக வரும், யாருடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும் என்று சொல்லி இந்த தாவீதினுடைய அனுபவத்திலேயே நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது வாசிக்க வேண்டாம், சவுலை தேவன் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சவுல் தெய்வத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே சவுலை ராஜாவாக்கினது தெய்வத்துக்கே ஒரு வேதனையாய் மாறிவிட்டதாம். எனவே அந்த நாளிலே இருந்ததான ஆசாரியனாய் இருந்த, தீர்க்கதரிசியாய் இருந்த சாமுவேலை அழைத்து சொல்கிறார், நீ வருத்தப்படாதப்பா. ஏன்னா சாமுவேல் தான் சவுலையும் நடத்திட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றதெல்லாம் சொல்லி 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 நடத்துறாரு. ஆனால் சவுல் தெய்வத்துக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறான், தெய்வத்தினுடைய சொன்ன பேச்சு கேட்கல. இதனாலே இதை அறிந்து சாமுவேல் வேதனைப்படுகிறார். இவ்வளோ அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கும். 1 சாமுவேல் 16:1. சாமுவேலை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேல் மேலே ராஜாவாய் இராதபடி
நான் புறக்கணித்து தள்ளின நான் புறக்கணித்து தள்ளினேன். சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? சவுலுக்காக நீ எந்த மட்டும்பா துக்கித்து கொண்டிருக்கிறாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. அந்த அபிஷேக கொம்பு இருக்கல்லவா, அந்த கொம்பை என்ன பண்ணு, தைலத்தினால நிரப்பிட்டு போ. நான் ஒரு வீட்டுக்கு அட்ரஸ் கொடுத்து அனுப்புறேன். பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். ஈசாயினுடைய வீட்டுக்கு போ. அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா சொல்லலாமா? அவனுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். இப்பொழுது அவர் அங்கே போகிறார். நமக்கு தெரியும் 13ஆம் வசனம், 16, 13 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் கொம்பை எடுத்து தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? தைல கொம்பை எடுத்து தாவீதின் மேல் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். நமக்கு தெரியும் அந்த சரித்திரம் எல்லாம், நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஈசாய் அவனுடைய குமாரர்கள் எல்லாரும் ரெடி பண்ணி அனுப்புகிறார். ஆனால் ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்கிறார், இவரில் யாரையும் நான் தெரிந்து கொள்ளல. அப்போ கடைசியாக கேட்குறா, அப்போ உன்னுடைய பிள்ளை இவ்வளவுதானா? 7 பிள்ளைங்க கடந்து போனாங்க, இல்லை இன்னும் ஒருவன் இருக்கிறான், நம்ம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் இருளில் இருந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு பிரகாசமான வாழ்க்கை இல்லை, அவனை அலை. அவன் வந்த உடனே பாருங்க, ஆண்டவர் சொன்னான், இவன் தான், நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா சொல்லலாமா? வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 89ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் வாசிங்க. 89:20. இப்ப ஆண்டவர் சொல்றா, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனுடைய உறுதியாய் இருக்கும், என் கை அவனோடு கூட உறுதியா இருக்கும் என்று சொல்லி அவனை அங்க தெரிந்து கொள்கிறார். பிரியமானே, 78ஆம் அதிகாரத்திலையும் கூட 70ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 78, 70. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளை பின்னாக ஆடுகளுக்கு பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அவனை அழைத்து கொண்டு வந்தார். வாசிங்க தொடர்ந்து. இவன் அவர்களை தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். அல்லேலூயா சொல்லலாமா? அவனுடைய அழைப்பை பார்த்தீர்களா? அவனை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார் பார்த்தீர்களா? அவன் இருளில் இருந்த அவனை ஆண்டவர் எடுத்து, இயேசுதான் அந்த வெளிச்சம், கர்த்தர் தான் அந்த வெளிச்சம், தேவன் தான் அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தினிடத்தில் கொண்டு வந்து அவனுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றினது மாத்திரமல்ல, அநேகருடைய இருளை போக்குகிற ஒரு வெளிச்சமாக அவனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அவனை மெய்ப்பனாகவும் அதிபதியாகவும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். பிரியமானே, அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானே, சோதரம் நன்றாய் கவனிக்க வேண்டும். இப்பொழுது பாருங்க, ஆண்டவர் அவனை 3 இடங்களிலே அபிஷேகம் பண்ணுகிறார். முதலாவது நாம் வாசித்தோம் அல்லவா, அவனுடைய வீட்டிலே அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் வீட்டில் அவன் 8 பிள்ளைங்களில் 7 பிள்ளைங்களை புறக்கணிச்சுட்டு அந்த 8வது பிள்ளை உதவாது என்று சொல்லி தள்ளப்பட்ட பிள்ளை, இருளிலே அனுப்பப்பட்ட பிள்ளையை ஆண்டவர் அவனுக்கு விளக்காய் இருந்து அவனை விளக்கை ஏற்றி அங்கே முதலாவது அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அது ராஜரீக அபிஷேகம் தான். உடனே அவன் ராஜாவாகவில்லை. ஏன்னா இப்போதும் யாரு தான் ராஜா? சவுல் தான் ராஜா. இப்போ இந்த சவுலுக்கு பொறாம வந்து சவுல் அவனை போட்டு பாடாப்படுத்துகிறான். நமக்கு தெரியும், காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கிடக்கிறார். இப்பொழுது பாருங்க, ஒரு காலகட்டம் வந்தது, சவுல் மரித்து விட்டான். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
இப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீதை யூதா வம்சத்தார் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? நன்றாய் கவனிக்க வேண்டும் அன்பு தெய்வ பிள்ளைகளே. யூதாவின் மனுஷர், இஸ்ரேல் தேசம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது 2 கோத்திரங்களை உடைய ஒரு தேசம், அது யூதா தேசமாக இருந்தது. மீதி 10 கோத்திரங்கள் அடங்கிய தேசம் இஸ்ரவேல் தேசம் இருந்தது. நல்லா கவனிக்கணும். இப்போ அவன் முதலாவது எந்த தான் ராஜாவானான்? அந்த 2 கோத்திரங்களுடைய ராஜ்யத்துக்கு அவன் அரசனாகிறான். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் பிரியமானே. அவனை வந்து என்ன பண்ணாங்களாம்? யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தார் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். முதலாவது கர்த்தர் அவனை குடும்பத்திலே அபிஷேகம் பண்ணுகிறார். 2வது ஊர் மக்கள் வந்து, யூதா தேசத்து மக்கள் வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். 3வது 2 சாமுவேல் 5:3 வாசிங்க. 2 சாமுவேல் 5:3. மூப்பர் எல்லாரும், இப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ண பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இப்போ முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாங்க. இப்போ யூதா தேசம், இஸ்ரேல் தேசம் தனியா இல்லை, மொத்தமும் 12 கோத்திரமும் ஒன்னா சேர்ந்த முழு சாம்ராஜ்யத்துக்கும் யாரு? இப்போ மூப்பர்கள் வந்து அபிஷேகம் பண்ணினார்கள். யாரை? தாவீதை. அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரகாசமான வாழ்க்கை வரும் பொழுது அவன் அரசாட்சி செய்கிறதான கிங்காக மாறுகிறான். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இப்பொழுது உங்களை நன்றாக கவனிங்க. உங்களுக்கும் 3 அபிஷேகம் இருக்கிறது. உங்களுக்கும் 3 அபிஷேகம் இருக்கிறது. இந்த 3ஐயும் கர்த்தர் தான் பண்றாரு. முதல் அபிஷேகம், நீங்கள் ரட்சிப்பை சுதந்தரிக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் அந்த ரட்சிப்பு வராது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஆண்டவர் உங்களை குடும்பத்தில் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இப்பொழுது உங்களை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். சபையிலே ஒரு அபிஷேகம் உங்களுக்கு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் சபையிலே உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இது ஒரு ராஜரீக அபிஷேகம். ராஜரீக அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை தான் நாம் வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம். வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி முன்பாக ராஜாக்களும் மகிமை. இப்போ உங்களை எப்படி ஆக்கியிருக்கிறாராம்? ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ஆசாரியர்களாக. அதை தான் பேதுரு எழுதும்போது சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 318ஆம் பக்கம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து, அதாவது இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, குடும்பத்திலே ஒரு அபிஷேகம் உங்களுக்கு, இப்போ சபையில் ஒரு அபிஷேகம், இனி ஒரு அபிஷேகம் உங்களுக்கு வரப்போகுது. அந்த அபிஷேகம் உலகம் முழுவதையும் ஆளும்படியான 1000 மட அரசாட்சியிலே நீங்கள் ஆளுநர்களாக வீற்றிருப்பீர்களாம். அல்லேலூயா சொல்லலாமா? பார்த்தீங்களா? தாவீதுக்கு வந்த அபிஷேகம் உங்களுக்கும் அபிஷேகம் வருகிறது. நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல. கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருங்க. சோதரம். சரி, இப்போ இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருளிலே வாழ்ந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜரீக அபிஷேகம் வந்திருக்கிறது. நீங்களும் நானும் ராஜரீக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், சாதாரண மக்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அதற்கு எப்படிப்பட்ட தகுதி உங்களிடத்தில் இருக்க வேண்டும், அதைத்தான் நாம் இன்றைக்கு வேகமாய் பார்த்து முடிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்புங்க. 20ஆம் வசனம் வாசிங்க.
2 சாமுவேல் 22:20 வேகமா வாசிங்க. என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து போதும். ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாய் இருந்தபடியினாலே உங்களை அந்த அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துல கொண்டு வந்திருக்கிறாராம். தெய்வம் உங்கள் மேலே பிரியமாய் இருந்ததுனால. புரிகிறதா? அப்போ ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாய் இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தால் தான் அவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். புரிகிறதா உங்களுக்கு? நீங்கள் ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். நீங்கள் பிரியமான பிள்ளைங்க. தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவனாக அவன் இருந்தானாம். சோதரம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. பார்த்தீங்களா? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தெய்வம் எப்படி பார்த்தாராம்? என் இருதயத்துக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக ஆண்டவர் கண்டாராம். ஆமென். நீங்களும் நானும் யாருக்குடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கணும்? தெய்வத்தினுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கணும். நன்றாய் கவனிக்கணும். பிரியமானே, நான் இங்கே உபதேசிக்கிற வார்த்தை எல்லாமே ரொம்ப ஆழமான சத்தியத்தை ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை ஆண்டவர் கண்டாராம். அப்படியானால் உங்களையும் ஆண்டவர் இருதயத்துக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக உங்களை பார்க்க வேண்டும். மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் முகத்தை பார்த்து அந்த முகஸ்துதியை பார்த்து பண்ணுகிறவர் அல்ல. அவருக்கு அதான் நான் சொல்லுவேன், அவருக்கு எக்ஸ்ரே கண் இருக்கு, ஸ்கேனிங் கண் இருக்கு அவருக்கு. ஆமாம், சில எக்ஸ்ரேல விழாததெல்லாம் ஸ்கேனில் விழும். தெய்வம் அதோடவும் மேலானவர். ஒன்று பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிடும். ஆமென். அவர் உன் இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தெய்வம். அவரை ஏமாற்றவே முடியாது. எனவே ஒருவனுடைய வாழ்க்கையின் இருள் மாறி அவனுக்கு வெளிச்சம் உதிக்கிறது என்றால் அந்த தெய்வத்துக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:37. இங்கே கோலியாத்தை அவன் எதிர்கொள்கிறான். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கையின் தப்புவித்த வல்லவர் கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, இங்க ஒரு அறிக்கையை பார்க்கிறோம். இவன் பாருங்க, இவன் போறான், என்னடா நீ என்ன அடிக்கிறதுக்கு நாயானா கல்லோடும் தடியோடும் வரேன்னு சவுல் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறான்? அவனுக்கு வஸ்திரத்தை எல்லாம் போட்டு பார்க்குறான். இவன் சொல்கிறான், எனக்கு இதில் எல்லாம் பழக்கம் இல்லையா, இந்த ஈட்டியும் வெங்கலமும் இந்த ஷூ கேடயம் வில்லு அம்பு இதெல்லாம் என்ன தப்பு வைக்காதப்பா. யார் என்னை தப்பு வைப்பாராம்? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வைத்த தெய்வம் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பு வைப்பார். ஆண்டவர் பேரில் நம்பிக்கை. என்னால் நீங்கள் என்ன பண்ணாதுங்க, யார் பேரையும் நம்பாதுங்க, ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாக இருங்க. என் தெய்வம், நான் நம்புகிற தெய்வம் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறான்னு அந்த கர்த்தர் மேலே உறுதியாக ஒரு நம்பிக்கை வைத்தவனாக தாவீது காணப்படுகிறான். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, சோதரம், இந்த இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னமே, அதுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். யார் தெரியுமா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள்? தாவீது ஒரு பாவத்தை செய்து விட்டான். அந்த ஒரு பாவத்தையும் ஆண்டவரை குறிப்பிடுவார். அந்த ஒரு விஷயத்தை தவிர, உரியாவின் மனைவியினுடைய சங்கதியை தவிர வேறு எந்த ஒரு தவறும் அவன் பண்ணவில்லை என்று சொல்வார். அந்த உரியாவினுடைய மனைவியின் மேலே இவன் ஆசைப்பட்டு உரியாவை கொன்று மனைவியை எடுத்துக்கொண்டானே, அதை நம்முடைய
நாத்தான் தீர்க்கதரிசி அதை வந்து கண்டிப்பார் அவனிடத்துல. தாவீதினிடத்துல வந்து என்ன பண்ணுவார்? நாத்தான் தீர்க்கதரிசி அவனை கடிந்து கொள்வார். 51ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் இந்த சம்பவம் எங்கே வரும்னா 2 சாமுவேல் 12 வரும். இப்போ அதை செய்தவனை இவனை நாத்தான் தீர்க்கதரிசி வந்து கண்டிக்கும் போது நல்லா கவனிக்கணும். அவன் ஒரு ராஜா, தாவீது இப்பொழுது ராஜா. அந்த தீர்க்கதரிசியை என்ன வேணான்னா பண்ணலாம், அவன் அப்படி பண்ணலை. இந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவன் சரண்டர் ஆயிட்டான். கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்டு எழுதின சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதம். தேவனுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? இருதயத்துக்கு தேவன் யாரை ஏற்றவர்களா வைத்திருக்கானா? வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். அந்த காரியத்துல தாவீது என்ன பண்ணிட்டான்னா, ஐயா மன்னிங்க, அது முழுவதும் நீங்க படிச்சுக்கோங்க. என்னை ஈசோப்பினால் கழுவும், என்னை சுத்தமாக்கும், நான் சுத்தமாவேன். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், என்னை பாவமர கழுவும் என்றெல்லாம் சொல்லி அவன் கதறி ஜெபித்து அந்த அறிக்கை விடுவான். அதை ஒத்துக்கொள்றான் பாருங்க பாவத்தை. அதுதான் ஆண்டவர் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்ததுக்கு காரணம். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது உடனடியாக இடத்துல அறிக்கையிடுவோம். இல்லை ஆண்டவரே, அவங்க இப்படி பண்ணதுனால தான் இப்படி செய்தேன், அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்களே, நீர் பார்த்துட்டு தானே இருக்கு, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்லாதுங்க. ஆண்டவர்கிட்ட நாம் சரண்டர் ஆகிட வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் 2 சாமுவேல் 7:18 வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, ஆண்டவரே ஏமாத்திரம் இங்க தாவீது ஒரு காலத்துல இவன் என்ன பண்றான்னா, ஆலயத்தை கட்டுறன்னு சொல்றான். ஆண்டவர் உடனே அந்த நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, அவன் எனக்கு ஆலயத்தை கட்டணுன்னே ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கிறான். அதனால் நீ அவனுக்கு போய் சொல்லு, நீ கட்ட மாட்ட, கற்ப பிறப்பாகிய சாலமன் கட்டுவான், ஆனால் கர்த்தர் உமக்கு ஒரு வீட்டை கட்டுவாரா அப்படின்னு சொல்லு அப்படின்னு. அப்போதான் இவன் சொல்லுவான், இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு வர்றதுக்கு நான் ஏமாத்துறோம், என் குடும்பம் ஏமாத்துறோம், நான் என்ன மாத்திரம். அதை ஒரு முறை கூட வாசிங்க. உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்துறோம். பார்த்தீர்களா? 19ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரத்துக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறையாக சொன்னீங்களே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது எங்கேயோ வரைக்கும் நான் வீடு கட்டுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அது ரொம்ப தூரத்து செய்தின்னு அது எனக்கு சொல்கிறது. பார்த்தீங்களா? இது தாழ்த்துகிறது, தன்னை தாழ்த்துகிறது. இன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள்கிட்ட போய் கேளுங்க, நான் 5 வருஷம் வேலை ஆழ்ச்சி செய்தேன், நான் கார் வாங்க முடியாதா, பங்களா வாங்கினேன் தப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், இவன் சொல்கிறான், நான் ஏமாத்துறேன் ஆண்டவர், என்ன நீர் ஆசீர்வதிப்புக்கு நான் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உன் விளக்கு எரிய வேண்டுமானால், உன் விளக்கை ஆண்டவர் ஏற்ற வேண்டுமானால், உன் விளக்கு பிரகாசமாக இருக்க வேண்டுமானால், உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டுமானால் உன்னை நீ தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நான் ஏமாத்திரம் என்று சொல்லி அவன் தாழ்த்தினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னுமாய் நீங்கள் பார்க்கும்போது தாவீதிடத்தில் இருந்த குணங்கள் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலும் 26ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் வாசிக்க வேண்டாம். 2 முறை சவுல் தன்னை கொல்லுவதற்காக வேட்டையாடுகிறான். இவன் காடுகளிலும் மலைகளிலும் ஒளிந்து வாழ்கிறான். 2 முறை இவனுக்கு சவுலை கொல்லுவதற்குரிய சந்தர்ப்பம் வந்தது. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணனன் மேலே நான் கை போடக்கூடாது. 2 முறை, ஒரு முறை சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு வந்து விட்டான், ஒரு முறை ஈட்டியும் செம்பையும் தூக்கி கொண்டு வந்துட்டான். அந்த நேரத்திலே தாவீது அவனை கொண்டு போடலாம். தாவீதினுடைய சேவகர்கள் சவுலை சொல்லுகிறார்கள், ஒரே குத்தா குத்தி கொன்னுரட்டுமா? வேண்டாம், கர்த்தர் அபிஷேகம் மேலே கை போடாது. தெய்வத்துக்கு பயந்தவன் பிரியமானே,
அவன் தெய்வத்துக்கு பயந்தவன். தெய்வத்துக்கு அவன் பயந்தவன். ஆமென். நாம் யாரையும் பழி வாங்குறது நம்முடைய வேலை இல்லை. நாம் யாரையும் பழி வாங்க வேண்டாம். விட்டு கொடுப்போம், பொறுமையாக இருப்போம். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஆண்டவர் பழி தீர்ப்பார். நாம் யாரையும் பழி வாங்குற எண்ணமோ நமக்கு அந்த காரியங்களும் வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சுத்த இருதயம் உள்ளவனாக அவன் வாழ்ந்தான் தாவீது. ஆமென். அதனாலே தான் அவனுடைய வெளிச்சம் பிரகாசித்தது. 139 சங்கீதம் 139 23 24 வசனங்களை வாசிக்கலாம். 139 சங்கீதம் 23. என் தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். எப்படிப்பட்ட அனுபவம் பார்த்தீங்களா தாவீதுக்கு? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருக்கிறதா? இன்னைக்கு பெற்ற பிள்ளைங்கள்னால பெற்றோர் வேதனைப்படுறாங்க. நான் பிரேயர்லேயே ஒரு காரியத்தை சொன்னோம் பார்த்தீங்களா? என் பிள்ளை இப்படி சொல்லிடுச்சு. பெற்ற பிள்ளைகள் தகப்பனின் தாயும் எடுத்தறிந்த வார்த்தைகளை பேசும்போது அவர்கள் வேதனை உண்டாகும். இவன் சொல்லுகிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கக்கூடாது. வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம், வேதனை யாருக்கு நான் வேதனை கொடுக்கிற வாழ்க்கையை நான் வாழக்கூடாது. ஆமென். என்னனால யாரும் வேதனை படையக்கூடாது. ஒரு சபதத்தை எடுங்க, ஒரு தீர்மானத்தை எடுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய விளக்கை ஏற்றுவார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 26 1-2 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 26 1-2. அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். பாத்தீங்களா? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை. பரீட்சித்து, பார்த்தீங்களா? தாவி சொல்ற, நான் உத்தமத்தில் நடக்கிறேன், என்னை பரீட்சித்து பாரு, சோதித்து பாரும் என்று. அப்போ எவ்வளோ உத்தமனாக அவன் இருந்திருப்பான் பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவர். சும்மா ஒன்று அவன் விளக்கை ஏற்றல, சும்மா அவனுக்கு பிரகாசமான வாழ்க்கை கொடுக்கல. கவனிக்கணும் பிரியமானே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 18 சங்கீதம் 21 வாசிங்க. அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது. 18:21. நான் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், என் தெய்வத்துக்கு நான் துரோகம் பண்ணல. ஆமென். நான் என் தெய்வத்துக்கு துரோகமே பண்ணலைங்க. ஆமென். என் ஆண்டவருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன். யாரால சொல்ல முடியும் பிரியமானே? நம்மளால் சொல்ல முடியுமா? அவருடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் பிரகாசிக்க தெய்வம். இப்படிப்பட்ட தாவீது, இன்னும் தாவீதை குறித்து எவ்வளவோ சொல்லலாம். இப்பொழுது அவன் சொல்லுகிறான் கடைசியாக 1 நாளாகமம் புஸ்தகம் 29 அதிகாரத்துக்கு வாருங்க. 1 நாளாகம் 29 கடைசி காலத்திலே அவன் இப்படியாக சொல்லுகிறான். 1 நாளாகம் 29 27 28. இங்கே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். நான் சொன்னேன் அல்லவா, எப்ரோனிலே யூதாவிலே 7 வருஷமும் 33 வருஷம் முழு எருசலேமை ஆண்டான், ராஜாவா இருந்தான். அவன் தீர்க்காயுசு உடையவனும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின், ஆமா, அவன் சாகருக்கு முன்னாலே சாலோமோனை அபிஷேகம் பண்ணிட்டான். இப்பொழுது அவர் எப்படி வாழ்ந்தாராம்? தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனா. அவனுடைய ஆதி நாட்களை பார்த்தீங்களா? எங்கே இருந்தான்? காடுகளிலே மலைகளிலே ஆடு மேய்த்து விட்டு மழையிலும் குளிரிலும் நனைந்து கொண்டு தன் சகோதரர்களாலும் தன் பெற்றோராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தவன். அவனுடைய விளக்கை ஆண்டவர் ஏற்றி அவனை பிரகாசமான வாழ்க்கை கொடுத்த போது அவன் எப்படி இருந்தான்? ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே அவன் மரணம் அடைந்தானாம். பிரியமானே, 40 ஆண்டு காலம் அவன் அரசாட்சி செய்தான். ஆமென்.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அப்படியாக பிரகாசிக்க பண்ணுவார், தாவீதை போல. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு ஆண்டவர் நித்திய அக்ரிமெண்ட் பண்ணி கொடுப்பாராம். நீங்க ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு செவி கொடுத்து, ஆமென், அவரிடத்துல வந்து அவரை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடத்தா தாவீதுக்கு வந்தது போல உங்களுக்கு வாழ்வு வருமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். முழங்கால் படியிடலாம். பரிசுத்த ஆவியான நம்மோடு பேசி இருக்கிறார். பிரகாசமான ஒரு வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். பிரியமாள் கர்த்தர் பெரியவர். உங்கள் வாழ்க்கை இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாய் மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகுமே. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பரலோக பிதாவே, தாவீதனுடைய வாழ்க்கை, அவனுடைய விளக்கை நீர் ஏற்றி பிரகாசமாக ஒரு வாழ்க்கையை நீர் கொடுத்தீர். சோத்திரம். அவனுடைய ஆதி நாட்களை குறித்து பார்க்கும்போது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, இருள் சூழ்ந்த ஒரு நிலைமையாண்டு. தாவீதனுடைய சரித்திரம் சொல்கிறது, அந்த ஊர் மக்கள் அவனை சபிக்கும் போது, ஒரு மனிதனை சபிக்கும் போது தாவீதை கொண்டு சபிப்பார்களாம். தாவீதை போல நீ நாசமா போவ, தாவீதை போல நீ அலைந்து திரிவ, தாவீதை போல நீ வீட்டை விட்டு போவ, தாவீதை போல நீ வனாந்திரத்தில் தான் இருப்பேன்னு. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாறுவீர்களா, தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொல்றார். தாவீது 40 வருஷம் தேசத்தை அரசாண்டான். அவன் தீர்க்காயுசு உடையவனாக, ஐஸ்வர்யவானாக, மகிமை பொருந்தினவனாக தன் வாழ்க்கையிலே பூரண ஆயுஷை அடைந்து மரித்தானாம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். அவருடைய வாழ்க்கையில் உள்ள இருள் மாறி ஒரு பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் மறையட்டும். ஆண்டு அற்புதமான காரியங்களுடைய வாழ்க்கையில செய்வீராக. உம்மை நம்புகிற ஜனத்தை நீர் கைவிட மாட்டீர். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோமே. என் ஆண்டு ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை போல ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க கிருபை தாரும். பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு திரும்ப கிருபை தாரும். ஆண்டவரே மே ஸ்தோத்திரம். கர்த்தாவே மே ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோங்க. தாவி பழி வாங்குற அனுபவங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உத்தமமாக ஆண்டவரே வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ அனுக்கிரகம் பாராட்டும். துதிகனமைமையாக நீ எடுத்து மீ பேசணும் ஜெபிக்கிற அன்பிருக்கின்ற பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.